மணியரசு, நீங்க எப்படி பார்க்கறீங்க அதிமுக பாஜக கூட்டணி அரசு கூட்டணி ஆட்சி ரெண்டுக்கும் வித்தியாசம்? அதுலதான் தொடர்ந்து குழப்பமே. இப்ப பாஜக அதிமுக உறவு என்பதே தொடர்ந்து பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலேயே இவர்களுடைய உறவு நீடிக்குது. அதில் ஆட்சியில் இவர்கள் இருக்கிற வரை பரஸ்பரம் பலனடைந்ததுனால இவர்களுக்குள்ள பெரிய அது நெருக்கடி தரல. அதாவது 2017 21 வரை எடப்பாடியார் சிஎம்மாக இருக்கிற வரைக்கும், முதல்வராக இருக்கிற வரைக்கும். அப்போ இரட்டை தலைமையும் இருந்துச்சு. அப்போ இரட்டை தலைமை இருந்து அண்ணன் ஓபிஎஸ் வெளியேறி பாஜகவை ஆதரித்து இவர் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக உறவை துண்டித்து கொண்ட பிறகு எடப்பாடிக்கு பல நெருக்கடிகள், பல சோதனைகள், தொடர்ந்து இணைந்த பொழுதும் தேர்தலில் தோல்வி, இணைந்த பொழுது பிரிந்து 2024 பெரிய பிரிந்த பிறகு தோல்வி. அப்போ எடப்பாடியால் ஒரு 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 சரியான முடிவுக்கு இன்றைக்கி வரைக்கும் வர முடியலை. அப்போ டெல்லி அமித்ஷா எடப்பாடியுடைய இந்த போக்கை அவர் ரசிக்கலை. ஒன்று நீ தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கிறதெல்லாம் நாங்கள் அப்புறம் பார்த்துக்கிறோம், நீ ஏற்கனவே 2024 இது மாதிரி நம்பிக்கைக்கு மாறாக ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. கடைசி நேரத்தில் பிரதமர் ஐயா மோடி ஐயா பிரதமராக வரக்கூடிய தேர்தலையே கடைசி நேரத்தில் விலகி போன எடப்பாடி இந்த 26லேயும் அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடுங்கிறதுனால இப்போ அது எங்கள் மூத்த ஊடகவியலாளர் தராசியாமையா சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஏன் எடப்பாடி இதுக்கு அவர் இப்போவே உடன்பட்டுட்டார்? அமித்ஷா சென்னையில் எடப்பாடியை வைத்துக்கொண்டே கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு. அப்பொழுதெல்லாம் வாய் மூடி மௌனியாக இருந்த எடப்பாடி அதிமுக பொதுச் செயலாளர். சம்பவம் நடந்து 5 நாட்கள் கழித்து இன்னைக்கு சட்டமன்ற பேரவையில் இப்போ அவரை வலிந்து சொல்லலை. சட்டமன்ற பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்கிறார். அதற்கான காரணங்களை ஊடகவியலாளரை சந்தித்து விளக்குகிறார். ஊடகவியலாளர் கேள்வி கேட்கிறார்கள், கூட்டணி ஆட்சி என்று அதிமுக ஏற்றுக்கொண்டதா? அதாவது பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி ஏற்றுக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஐயோ நான் அப்படி இல்லை, அது கூட்டணி ஆட்சின்னு அவர் அமித்ஷா சொல்லலை, அது கூட்டணி அரசுன்னு சொல்கிறார். இதில் எடப்பாடிக்கிட்ட இருக்கிற இந்த சிக்கலுக்கும் அவர் எப்படி இன்னும் வரைக்கும் அவர் ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் பண்டிட்டுகள் புலவர்களை கேட்கணும்னு சொன்னாரோ, இப்போ அரசு கூட்டணி அரசு அல்லது கூட்டணி ஆட்சின்னு ஒரு வேறுபாட்டை சொல்லியும் இப்பொழுது அதிலிருந்து விலகிக்கிட்டாரு. கூட்டணியில அங்கம் வகிக்கிறோம், அரசுல அங்கம் கிடையாது, அதிமுக தலைமையில தான் கூட்டணி. இல்லைம்மா, இப்போ அவர் சொல்லலை, நான் சொல்லலை. சட்டமன்ற பேரவையில் எடப்பாடி ஐயா சொல்கிறாரு, அமித்ஷா சொல்கிறது கூட்டணி ஆட்சி, நான் சொல்கிறது கூட்டணி அரசுன்னு சொல்கிறாரு. நான் எங்கள் சியாமையாவை இதுக்கு ஏதாவது ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குமான்னு இடையில கூட நான் அப்போவே இடையில கேட்கணும்னு நினச்சேன். ஐயா கூட இன்னொரு நிகழ்வில் ஐயா அதை விளக்கியிருந்தாங்கன்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, அதாவது வெளிப்படையாக அதுக்கான வேறுபாடு தெரியல. அப்போ எடப்பாடிக்கே இன்னும் கூட்டணி அரசுக்கும் கூட்டணி ஆட்சிக்குமான வேறுபாடு, அந்த வார்த்தைக்கான வேறுபாடு எடப்பாடிக்கும் தெரியல. ஊடகவியலாளர்களும் திருப்பி மறுபடியும் அதை கேட்கல. நான் நாளைக்கு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ விவாதங்களை பார்க்குறாங்க, நம்ம நிருபரை கூட கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது கூட்டணி இருக்கும், ஆட்சி ஒரு கட்சி நடத்தும் அப்படிங்கிற புள்ளியிலிருந்து அவர் பேசுகிறாரா, இல்ல கூட்டணி ஆட்சி கூட்டணி அரசு இரண்டும் ஒன்றுதான் அப்படிங்கிற புள்ளியிலிருந்து நீங்க அந்த வாதத்தை வைக்கிறீங்களா? இல்லைம்மா, ஒரு கூட்டணி அரசுனாலே என்னம்மா, அது அரசியல் கூட்டம் இருந்தால் தானே கூட்டணி அரசு. ஆட்சி கூட்டணியில் இருந்தால் தானே யாராவது நம்ம கூட்டணியில் தேர்தலில் பங்கேற்று கூட்டணியில் இருந்தவர்கள் எல்லாம் அரசியலும் வெற்றி பெற்றவர்கள் பங்கேற்பதுக்கு பேர் தான் கூட்டணி ஆட்சி, கூட்டணி அரசு. ஆனால் எடப்பாடி அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று சொல்லுகிறார், நான் அதில் உடன்படவில்லை, நான் சொல்லுகிறேன் கூட்டணி அரசுன்னார். இதையாவது சரியாக மறுபடியும் எடப்பாடி உறுதியாக இருந்தார்னா பரவாயில்லைங்கிற. இது வேணால் பண்டிட்டுகளில் தமிழ் அறிஞர்களெல்லாம் வச்சு கூட்டணி அரசுன்னு எடப்பாடி ஒத்துக்கிட்டதுனால கூட்டணி அரசுக்கு நீங்கள்லாம் அமைச்சரவையில் பங்கு தரணும்னு சொன்னால் பரவாயில்ல. அதில் இன்னும் கூடுதலாக அதாவது அமித்ஷா அதில் இன்னொரு தந்திரமான அரசியல் பண்ணுறாரு தமிழ்நாட்டில். கூட்டணி ஆட்சின்னு அந்த தலைப்பை எதுக்கு வைக்கிறார் இந்த முழக்கத்தின்னா, இப்போ நாளைக்கு நாம் தமிழர் உள்ள வரலாம், விஜய் தமிழக வெற்றிக்கெல்லாம் உள்ள வரவேற்கலாம், பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் அதில் கூடுதலாக கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க. டிடிவி ஏற்கனவே அமமுக கூட்டணி ஆட்சி தான் 2026ன்னு டிடிவி சொல்கிறாரு. அப்போ கிட்டத்தட்ட அதிமுகவோட அணிக்கு வர இருக்கிற எல்லாருமே பாஜக உட்பட கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தோடு தான் இவ்வளோ காலமும் அவர்கள் அரசியல் பண்ணுறாங்க. அமித்ஷா ஐயா எடப்பாடி டெல்லியில் சந்தித்த பொழுதும் கூட்டணி ஆட்சின்னு தான் அந்த தலைப்பு ஒட்டி தான் இந்த உறவு நீடிக்கிறதாகவும் உறவு பேச்சுவார்த்தை நடக்கிறதாகவும் சொன்னார். அதை இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகும் அந்த கூட்டத்திலேயே எடப்பாடி வைத்துக்கொண்டே கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டார். ஆனாலும் எடப்பாடி இந்த 4 நாட்களா 5 நாட்களா சியாமையா சொன்ன மாதிரி பல யோசனைகளை செய்து பார்த்துட்டு இப்போ அரசுன்னு ஒன்று சொல்லிவிட்டு இன்னும் அதில் கூட்டணி ஆட்சி அரசுன்னு நாங்கள் அதுக்கு ஒத்துக்கொள்ளின்னு சொல்லலை. அதுக்கு காரணமாக இப்போ நீங்கள் முதல்ல சியாமையா சரியாக சொல்கிறாங்க. ஏன் இப்போ எடப்பாடி ஒத்துக்கிட்டாருன்னா, இந்த இடைப்பட்ட காலத்தில் பாஜகவின் தாக்குதலிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள, அதாவது ரைடு
சோதனை, பல நடவடிக்கைகள், உட்கட்சிக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி, இவைகளிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டு டிசம்பரில், அதாவது இன்னைக்கு தேர்தல் நெருங்கிற பொழுது 15 நாள் 20 நாள் தொகுதி உடன்பாடு வருகிற பொழுது தொகுதி உறவை முறித்து கொள்வதற்கும் தயங்க மாட்டார் அப்படிங்கிற பொருள்படத்தை எங்கள் சியாமையா சொல்கிறாங்க. அதுக்கான சான்றாவணங்கள் எடப்பாடி கிட்ட ஏற்கனவே இருக்குது. ஏன்னா 24 அப்படி இருந்தார். அதாவது முருகன் 21 ஒரு நம்பிக்கையோடு இருந்தார். பெரிய சட்டமன்ற தொகுதிகளெலாம் கேட்டு உயர்வான கூடுதலான தொகுதியில் கேட்டார். ஆனாலும் எடப்பாடி ஒரு கட்டுப்படுத்திட்டார். ஒரு 20 25ங்கிற அளவில் கட்டுப்படுத்திட்டாருன்னா, அப்போ இதே நிலைமை 26லையும் எடப்பாடி ஒரு முடிவெடுத்து கூட்டணியை துண்டித்து கொள்வாரான்னா, ஏற்கனவே கூட்டணி ஆட்சிங்கிற அளவில் தான் இவங்களை கூட்டணிக்கான மற்ற கட்சிகளை பாஜக அரவணைக்க முயற்சிக்குது. எடப்பாடி கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொன்னால் அவர்களே எடப்பாடி நம்ப மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு வலிந்து வந்து இன்னைக்கு புதிய இப்போ இது வந்து அதிமுக இபிஎஸ்கான ஒரு செக் இல்லை, மற்ற கட்சிகளை உள்ளே இழுக்கிறதுக்கான அந்த கோலிஷன் கவர்மெண்ட்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியது வந்து மற்ற கட்சிகளை உள்ளே இழுப்பதற்கான கூட்டணிக்கான ஒரு ஆயுதம், அப்படிதான் பார்க்கணும். அவ்வளோதான். ஏன்னா அவங்க வந்து நாங்கள் வெறும் அதிமுகவை ஆட்சியில் அமர்த்துறதுக்கு நாங்கள் கட்சி நடத்தலை, எடப்பாடியை முதலமைச்சராக்குறதுக்கு நாங்கள் கட்சி நடத்தலை. சொன்னது யார்? அண்ணாமலை. பாஜகவினுடைய சூப்பர் ஸ்டார்னு சொன்ன எங்கள் குமாரையாவெல்லாம் வர்ணிக்கிற அந்த அண்ணாமலை சொன்னார். அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து டிடிவியும் நாங்கள் எடப்பாடி முதலமைச்சராக்கிறதுக்கெல்லாம் ஓட்டு கேட்க வர மாட்டேன்ட்டார். பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே தனித்து ஆட்சினாங்க, குறைந்தபட்சம் கூட்டணி ஆட்சினா தான் வரப்போகிறாங்க. சீமான் நாம் தமிழர் கட்சி கூட கூட்டணி ஆட்சினா பரிசீலிப்பாங்க. சரி, நீங்கள் இவ்வளவு அதை விலக்கி பார்க்கும் பொழுது அவங்களும் பார்த்துருப்பாங்க. இபிஎஸ் வந்து மறுக்கலாம், ஆனால் நயினார் நாகேந்திரன் ஏன் வந்து மாலை அப்படி சொல்கிறார்? டெல்லியில தான் அது நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லலைங்க, இபிஎஸ் சொல்கிறது தான் சரின்னு அவர் சொல்லலாம் இல்லையா? அப்படி சொல்லலையே. அதுதான் அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கு உள்ள வேறுபாடு. இப்போ அண்ணாமலை இருந்தாருன்னு வச்சுங்களேன், தெளிவாக சொல்லியிருப்பார். நான் அப்படி தானுங்கண்ணா, நான் இப்படி என்ன பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேனுங்கண்ணான்னு சொல்லிட்டு பகிரங்கமாக சொல்லிட்டு போயிடுவார். அவர் யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் நயினார் அப்படி சொல்ல மாட்டார். ஆனால் நயினார் அந்த செயல்பாட்டில் சரியாக இருப்பார். இவரே நயினார் என்ன சொன்னார்? 40 சட்டமன்ற தொகுதிகளில் அதாவது பாரதிய ஜனதா கட்சி வென்று 2026 நம்ம குடமுழுக்கு செய்ய போகிறோம்னு சொன்ன இதே நயினார், அப்போ இது எடப்பாடிக்கு போச்சுன்னா ஒத்துக்கு வராமா? 40ல் வெற்றி வரணும்னா அப்போ 60 தொகுதி 70 தொகுதி பாஜகவே வெற்றி பெறும்னா, தொகுதி கேட்டு பெறும்னா நயினார் இதே நயினார் தான் சொன்னார். அதாவது தலைவர் பொறுப்பு ஏற்ற பிறகு தான் சொன்னார். ஒரு நயினாருக்குள்ளேயே இந்த நெருக்கடி, எடப்பாடிக்குள்ளே நெருக்கடி. எடப்பாடி மாதிரி ஒரு சின்ன எடப்பாடி தான் நயினார். நயினாருக்கிட்டையும் ஒரு இப்போ தான் தலைவர் பொறுப்புக்கே வந்திருக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியில் தமிழ்நாட்டினுடைய தலைவர் பொறுப்பாக பல போட்டிகளுக்கு மத்தியில் ஒரு நம்பிக்கையான இடத்துல குழப்பத்தையோ அல்லது விரோதத்தை வளர்க்க மாட்டார், முரண்பாட்டை பெரிதுபடுத்த மாட்டாருங்கிறதுனால தான் நயினார் அந்த பொறுப்புக்கு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் சுயமாக கேட்ட மாதிரி இப்போ அந்த கேள்விக்கு அவர் இலகுவா ஒரு உடனடியாக நேரடி பதிலை சொல்லாமல், அவருக்கு தெரியும் கூட்டணி ஆட்சி தான் பாஜக தலைமையினுடைய ஹைகமாண்டுடைய முடிவுன்னு தெரியும், உத்தரவு அது. ஆனால் அது ஏன் இப்போ ஒரு சர்ச்சையை உருவாக்கணும்? எடப்பாடி நம்ம எப்படி தந்திரமாக ஏமாத்துறாரோ நாமும் அது வரைக்கும் இன்னொரு 10 மாதத்துக்கு அதிமுகவுக்குள் ஊடுருவி செங்கோட்டையன் மாதிரி இன்னும் இருக்கிற ஆதரவாளர்கள் எல்லாம் தன்வசப்படுத்தி கொண்டு எடப்பாடியே முறித்து கொண்டு வெளியே இதுதானா இல்லை இது ஸ்கிரீன் பிளே வந்து தனியரசான ஒரு கேள்வி இல்லைம்மா. உண்மையிலேயேம்மா 2 கட்சியுமே ரொம்ப, அதாவது எடப்பாடி மாதிரி 1000 எடப்பாடி பாஜகவில் இருக்காங்க. பாஜகவில் இருக்கிற எல்லா அந்த தந்திரங்களையும் எடப்பாடி அறிந்தவர் தான். ஏன்னா நீங்கள் சேலம் மாவட்டத்துக்குள்ளே தமிழ்நாட்டில் வேணால் அவர் அரசியல் பண்ணாமல் இருக்கலாம் எடப்பாடி. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேறு யாரையும் எடப்பாடி தவிர அம்மா ஆட்சி காலத்திலிருந்து புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து எல்லா ஆளுமைகளையும் ஒழித்துட்டு ஒரே எடப்பாடி தவிர நீங்கள் சேலத்தில் இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஆளை பேர் சொல்லி யாரும் பார்க்க முடியாது. சேலத்து வரைக்கும் அவருடைய அரசியல் சரிதான். தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதிமுகவுக்கு தலைமையேற்ற பிறகு அவருடைய அந்த ஆளுமை அல்லது அந்த வலிமை இப்போ வரைக்கும் அவரால் தன்னை தகவமைத்துக் கொள்ள முடியலை. ஆகவே பாஜக அதிமுகவில் உறவு வைத்துக் கொண்டு அதை பலகீனப்படுத்துவது. ஏன்னா நீங்க ஒரு ஆட்டுக்குட்டியே புலி. இந்த கூட்டணிக்குள்ள ஒரு பக்கம் வந்து இது கூட்டணி அரசு, கூட்டணி ஆட்சி, யாரு கூட்டணி, யாரை வந்து ஆட்சியில பங்கு, இந்த குழப்பம் இருந்தாலும் இதுல ஓபிஎஸ் மற்றும் டிடிவி இவர்களுடைய இதை வந்து அது அவங்க உட்கட்சி விவகாரம்னு தானே அமித்ஷா சொல்றாரு. அப்ப கூட அதுல இபிஎஸ்க்கு தானே கெயின், அது இபிஎஸ் கிட்ட தானே அதை கொடுக்குறாரு. அப்புறம் எப்படி அவங்க கூட்டணி ஆட்சி பேரத்துக்கு வருவாங்க? இல்லைம்மா, இபிஎஸ்ங்கிற அதிமுகவின் அந்த தனித்த தலைமைக்கு எந்த குழப்பம் இல்லை. அமித்ஷா ஐயா சொன்னதில்லை. வெற்றிக்கு அது துணை புரியுமா? ஓபிசி வெளியே நிறுத்திட்டு டிடிவி வெளியே நிறுத்திட்டு சின்னம்மாவுக்கு ஒரு உரிய அங்கீகாரம் தராமல் நீ ஏற்கனவே சிதறிய இழந்த வாக்கு வங்கியை எதன் அடிப்படையில் எடப்பாடியும் பாஜகவும் கரம் பற்றி கொண்டால் அந்த வாக்கு வங்கி எங்கிருந்து வரும்? ஆகவே இப்பொழுது பாஜக அதிமுகவோடு இணைந்த பிறகு
அதிமுக பாஜகவினுடைய ஆதரவு சக்திகள், அதாவது ஓபிசி, டிடிவி, சின்னம்மா, இவங்க எல்லாருடைய அந்த தென் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய முக்குளத்து சமூகத்தினுடைய வாக்கு திரட்சி எடப்பாடி மேல் இருந்த கோபத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களித்தாங்க. இப்போ பாஜக அவர் உட்கட்சி விவகாரம் என்று சொல்லிக்கொண்டு பாஜகவை ஆதரித்த ஓபிஎஸ், டிடிவி, சின்னம்மாவை நிராகரித்து விட்டு அமித்ஷா எந்த எடப்பாடி பாஜகவை ஏமாற்றினாரோ 2024 இப்பொழுது வரை ஏமாற்றுவதற்கு காத்திருக்கிறாரோ அந்த எடப்பாடியின் கரம் பற்றி கொண்டு அமித்ஷா நண்பனாக்கி கொண்டு உறவாக்கி கொண்டா அந்த ஒட்டுமொத்த அவருடைய ஆதரவாளர்கள் வாக்கு தொகுப்பு இப்போ பாஜகவுக்கு எதிராக அமித்ஷாவுக்கு எதிராக திரும்பி இருக்கு. அப்போ பாஜகவுக்கு வலிமை இழந்திருக்கு. அப்போ எடப்பாடி ஏற்கனவே இழந்த வாக்கு வங்கியையும் ஏற்கனவே அதை ஈடு செய்வதற்கான சமிக்கைகளோ நட்பு கரங்களையோ எடப்பாடி நீட்டல. நான் அமித்ஷாவிடம் உறவு பாராட்டி கொண்டு ஓபிஎஸ்ஏ, டிடிவிஏ, சின்னமாவோ நீங்கள் யாரும் எங்கள் கட்சிக்குள்ளே இனிமேல் வரவே முடியாது, எந்த அதிகாரத்தை நம்பி நீங்கள் வருவதற்கான சூழல் இருப்பதாக இவ்வளவு காலம் ஒரு வடிவத்தை பொது தளத்தில் உருவாக்கினீர்களோ அதை நான் தடுத்து நிறுத்தி விட்டேன்னு எடப்பாடிக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கலாம். ஆனால் அது தேர்தல் வாக்கு வங்கிகளாக மாற்றுவதற்கு எடப்பாடியால் முடியலை. அப்போ நீங்கள் பாஜகவும் இந்த எடப்பாடியுடைய கரம் பற்றியதுனால நம்பிக்கைக்குரிய ஓபிஎஸ், டிடிவி, சின்னம்மாவுடைய ஆதரவு தளத்தை இழந்து நிற்குது பாஜக. இப்போ அதனால தான் நான் இந்த 4-5 நாட்களில் மிக கடுமையாக அதிமுகவுக்குள்ள எடப்பாடி அணிக்குள்ளேயும் பெரிய குழப்பம். இப்போ நீங்கள் திருப்பூர்லாம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மிகச்சிறந்த கட்சி வைக்கும் பொழுது அந்த குழப்பங்கள்ல இந்த மாதிரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு விரும்புகிற வேட்பாளர் கனவுல இருக்கிறவங்களுக்குள்ள இது போன்ற சச்சரவுகள் வரதானே செய்யும். பெரிய அளவுல ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் யாராவது மாறி போயிருக்கு. ஜெயக்குமார் கூட நேற்றைக்கு நான் அதிமுக காரன் தானே சொல்றாரு கடைசி வரைக்கும். என்னமா வழி இருக்கு அந்த கட்சியில 2 கோடி பேர்ல யாராவது ஒருவர் வெளிப்படையாக துணிந்து தன்னுடைய கருத்தை சொல்லுகிற ஆற்றல் உள்ள ஒரு நபர் புரட்சி தலைவருக்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு நான் பார்க்குறேன். அதில் இருக்கிற 2 லட்சம் உறுப்பினர் 2 கோடி உறுப்பினர்கள் ஒரே ஒரு நபர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கொள்கையிலிருந்து அவர் ஏதாவது ஒரு கருத்தை ஒரு நபர் பேசியதாக நீங்கள் ஒரு ஆளை காட்ட முடியாது. நான் செய்தி துரைசாமியிலிருந்து பார்க்குறேன், செங்கோட்டையன் அல்லது எல்லா முகாம்களும் முடங்கி போய் பாஜக வாழ்க, அமித்ஷா வாழ்க, மோடி வாழ்க, தாமரை வாழ்கன்னு ஒன்றை போல பேசுகிறார்களா? இது என்ன? இதை விட கொடுமை வேறு ஏதாவது இருக்க முடியுமாம்மா? அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தமிழ் தாயகம் காப்பது கடமைடான்னு சொன்ன புரட்சி தலைவர் உருவாக்கிய அதிமுக கட்சியில் அவர் மாதிரி தானே கட்சியை கொண்டு போகணும்னு சொல்றாரு சைதை துரைசாமி, முன்னாள் மேயர். அப்படிதானே என்ன அது கூட்டணி ஆட்சி, என்டிஏ கூட்டணியில் கொண்டுட்டு வந்து நீங்கள் எம்ஜிஆர் ஆட்சியே மோடி ஐயா தலைமையில் எங்கள் துரைசாமி என்ன தரேன்னு சொல்கிறாரு. இதை விட கொடுமை என்ன தெரியுமாம்மா? புரட்சி தலைவருடைய நிழலில் இருந்தவர்களெல்லாம் கல்வி நிறுவனங்களின் தந்தைகளாக நம்ம பாரிவேந்தர் ஐயா இருக்காங்க, ஏசி சண்முகம் ஐயா இருக்காங்க, விஐடி ஐயா இருக்காங்க. இவங்க எல்லாரும் மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்க, திராவிட மொழிக, இந்தி வாழ்க, தமிழ் ஒழிகன்னா தமிழ்நாட்டில் இதை விட பெரிய கொடுமை ஏதாவது இருக்க முடியுமாம்மா? எந்த திராவிடத்தால், எந்த பகுத்தறிவால், எந்த தமிழ் இன மொழி தளத்தில் தந்தை பெரியார் பேரறிஞர் வழியில் இவர்களெல்லாம் இந்த தமிழ்நாடு இன்னைக்கு பூத்து குலுங்குகிறதோ, ஜனநாயகத்தில், ஒரு நவீன அரசியலில், சாதி மத ஒழிப்பில் ஒரு அமைதி பூங்காவாக விளங்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டின் ஒரு அரசியலை அடைகாத்தது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இருதுருவ திராவிட அரசியல். அந்த அரசியலில் வளர்ந்து பெரிய வேந்தர்களாக மிகப்பெரிய செல்வாக்கை பெற்ற பிறகு இவர்கள் எந்த நம்ம கோட்பாட்டு எதிரியோடு கரம் பற்றி கொண்டு அனைவரும் வரிசையாக நின்று அமித்ஷாவுடைய வருகைக்காக காத்திருக்கிற கொடுமை இருக்கலாமா? உலகத்திலேயே இது வேறு எங்கேயும் இல்லாத கொடுமை அது. அந்த கொடுமையை எடப்பாடி தலைமையில் வெற்றிகரமாக நின்று நிறைவேற்றிவிட்டு எடப்பாடி எப்படி நீங்கள் புரட்சி தலைவருடைய வாரிசுன்னு சொல்லலாம்? ஆகவே அது பிழையானது, தவறானது. தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்கள் இந்த கேள்வியின் அடிப்படையில் தான் எடப்பாடியை தண்டிக்கிறார்கள், அதிமுகவை பரிதாபமாக பார்க்கிறார்கள்.